இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி விஜய் டிவியில் ரீசண்டாக டெலிகாஸ்ட் ஆகி ரொம்பவே ஹிட்டாக போயிட்டுருக்க வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட ஹீரோவான அர்ஜுனை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் சினிமேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அர்ஜுன் பார்வதி பேர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாத அந்த அளவுக்கு இப்போ அவங்களோட சீன்ஸ் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. பார்வதி கன்சீவாக இருக்கிற மாதிரியான சீன்கள்ஸ் நிறையா இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இவங்க பேருக்கான சீன் நிறையா கொடுங்க அப்படின்னு மக்களும் நிறையா கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இவரோட உண்மையான பெயர் திரவியம் ராஜகுமாரன். இவர் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 1990 பொள்ளாச்சி, அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கிற பொள்ளாச்சியில் இவர் பிறந்திருக்கிறாரு. இவங்க அப்பா பெயர் ராஜகுமாரன். இவங்க ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்க தன்னோட பள்ளி படிப்பை எல்லாமே பொள்ளாச்சியில் தான் பண்ணுறாங்க. இவங்க அண்ணன்னா இவருக்கு ரொம்பவே பிடிக்குமாம். அவர் என்ன சொன்னாலும் கேட்பாராம். அதே மாதிரி அவங்க அப்பா மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக, அவங்க அம்மா இவருக்கு ரொம்ப செல்லமா. அப்பா என்ன பண்ணாலும் அதை நம்மளும் பண்ணணும். அவர் சின்ன சின்னதாக ஏதாவது பண்ணுனா கூட அதை அப்படியே இவரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆசைப்படுவாராம். பள்ளி படிப்பு படிச்சுட்டு இருக்கும் போதே இவருக்கு டிஃபென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே பிடிக்குமா. ஒன்று நம்ம ஐஏஎஸ் இல்லை ஐபிஎஸ் ஆர்மி இந்த மாதிரி போகணும் அப்படின்னு கொஞ்ச நாள் நினச்சிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் படித்து அதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம எப்படியாவது அந்த லைனுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு தான் யோசிச்சுருந்துருக்காரு. ஸ்கூல் டேஸ் வரைக்குமே இவருக்கு இந்த சினிமா ஆசை அப்படிங்கிறது வரவே இல்லையா. இந்த இடத்துலையுமே நம்ம சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுக்கணும், அதில் நடிக்கணும் அப்படின்லாம் இவர் ஆசைப்படல. நல்லா படிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் எப்படியாவது ஒரு டிஃபென்ஸ் ஃபீல்டுக்குள்ளே நம்ம போயிடணும், அது மட்டும்தான் அவருக்கான வெறியாகவே இருந்திருக்கு. 12th முடித்தோடனே ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டட் அது படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி எழுதியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு டைம் எழுதியிருக்காரு, கொஞ்சம் மார்க்கில் போயிருக்கு, கிடைக்கல. அடுத்த டைமும் எழுதுறாரு, அப்பையும் கிடைக்கல. அப்போ அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நீ இப்படியே இதுலேயே நீ டைம் வேஸ்ட் பண்ணாதடா, நீ விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்து படிக்கிறியா, அதில் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா தான் இவருக்கு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ சிஎஸ்ஐ பிஷப் அப்பாசாமி காலேஜில் யூஜி டிகிரி பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்து படிக்கிறாங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் அப்போது படிக்கும்போது இவருக்கு அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுவுமே ஹீரோவாக நடிக்கணும், ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆசை இல்லையா. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அந்த ஒரு டைரக்ஷன் டீம், அந்த சப்போர்ட்டிங் அந்த ஒர்க்கு தான் பண்ணணும், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் பண்ணணுமே வழிய நம்ம ஃப்ரண்ட்டில் நடிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட திறமை இல்லை அப்படின்னு அவரையே நினச்சி வச்சிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க தான் திரும்ப திரும்ப ஸ்கோப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இல்லை நீ நடிக்கலாம், நீ அதை ட்ரை பண்ணு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இவர் பெருசாக அதை காதில் வாங்கலை. இவருக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ஷனில் தான் ஆசை நிறையா இருந்திருக்கு. அதுக்காக அனிமேஷன் பற்றி இன்னும் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும், புதுவிதமாக நம்ம நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனிமேஷன் பற்றியும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு. ஃபஸ்ட்டு பிஎஃப்எக்ஸில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே நல்லா பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிகிட்ருக்கும்போதே அவருக்கு எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருது. ஸோ அந்த சர்ஜரி பண்ணணும், இல்லைன்னா அவரை நம்ம காப்பாற்ற முடியாது, அவங்க லைஃப் சர்வே பண்ணணுன்னா நீங்கள் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ ஓகே நம்ம சர்ஜரிக்கு போயிடுவோம், எப்படினாலும் நம்மளே தைரியப்படுத்திட்டு நம்ம சர்ஜரிக்கு ஒத்துக்கிறாங்க. நல்லபடியாக சர்ஜரியும் முடியுது. இவர் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வரும்போது திரும்ப அங்கே போயிட்டு அந்த 1 month கேப் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அங்கே ஆஃபீஸில் அவருக்கு அந்த இடத்துல வேலை கொடுக்கல. இதுக்கப்புறம் நீங்கள் இதில் கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவர் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். அப்போவும் அவங்க அண்ணா தான் எதுக்குடா நீ டிசப்பாயிண்ட் ஆகிற, இதனால் ஒன்றுமே கிடையாது, நீ வேற ஒரு டீமில் போய் ஜாயின் பண்ணு, வேற ஒரு கம்பெனியை தேடு, நிறைய விஷயங்கள், நீ விஸ்காம் தான் படிச்சிருக்க, அதனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதனால் நீ பயப்படாத,
நீ தைரியமாக நீ அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வையே அப்படின்னு அவர் ரொம்பவே சப்போர்ட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்து ரேடன் மீடியா ஒர்க்ஸில் வந்து இவர் வந்து வேலை பார்க்குறாரு. ஸோ அது ராதிகா மேமோடது. அவங்க வந்து இவரை வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் டீமுக்குள்ளே அங்கே உள்ளே இருக்கிற ஒர்க் எல்லாமே நிறைய பண்ணுறாரு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு. டைரக்ஷன்னா எப்படி இருக்கணும், ஒரு சீரியலை வந்து டைரக்ட் பண்ணணும்னா அது எந்தெந்த மாதிரியானலாம் இருக்கணும், ஒரு நடிப்பு அப்படின்னா அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஸ்கிரிப்டை என்ன மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு. அப்போவே இவருக்கு சரவணன் மீனாட்சி சீசன் 2ல் நடிக்கிறதுக்கு வந்து பிரவீன் பென்னட் வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது வந்து இவர் வந்து அதை பற்றி பெருசாக வந்து இது பண்ணலை. அவருக்கு வந்து வேற ஒருத்தர் மூலியமாக ஆஃபர் வந்திருக்கு. அப்போ வந்து இந்த டீமில் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தனால வந்து அவர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிட்டாரு. ஏன்னா எப்போவுமே இவருக்கு ஏதாவது ஒரு இதில் கமிட் ஆகிட்டா அதில் மட்டும்தான் பண்ண பிடிக்குமா, அதை விட்டுட்டு வேற ஒரு விஷயம், அது சினிமாக்குள்ளே ஒரு படமாக இருந்தால் கூட இதை தாண்டி இதில் உள்ள ஃப்ரீ டைமில் பண்ணுறதுக்கு தான் அவருக்கு எப்போவுமே பிடிக்குமா. ஏன்னா வந்து அவ்வளோ டெடிக்கேஷனோட நான் பண்ணணும்னு நினப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ 2014 வந்து ஆக்சுவலாக 2012 இவங்களோட ஃப்ரெண்டு மூலியமாக வந்து ரித்து லெனோரா அப்படிங்கிறவங்க வந்து இவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பேசுகிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு சொல்கிறாங்க. நீ வந்து ஒரே இதில் இருக்காத, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணு, உனக்கு அனிமேஷன்லாம் தெரியுது, இது தெரியுது, அதனால் ஒன்று நீயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்து மேலே மேலே கொண்டு போ, ஒரே இதில் இருக்காத, பல விஷயங்கள் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ 2015 எண்டில் இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது, ஜியானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆச்சு கல்யாணம் ஆகிட்டு. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவும் அண்ணனும் இன்னுமே அவங்கள வந்து மேலே மேலே கொண்டு போகணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இவரோட வாட்ஸ்அப் டிபி வச்சு 2018 ஈரமான ரோஜாவே சீரியலில் வந்து நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. குமரன், திரவியம், ஷாம் 3 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. குமரன் வந்து பாதியிலே இறந்து போயிடுறாரு அந்த சீரியலில். அதுக்கப்புறம் வந்து குமரனுக்கு பார்த்த பொண்ணு தான் வந்து மலர். வெற்றி மலரோட காம்பினேஷன் வந்து அவ்வளோ அழகாக மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆச்சு. அந்த கேப்லேயே வந்து அடுத்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக திரவியமும் அவங்க ஒய்ஃப் ரித்துவும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாதியிலே எலிமினேட் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு திரவியத்துக்கும் அவங்களோட நடித்த மலருக்கும் வந்து பெஸ்ட் பேர் அவார்டு எல்லாமே கிடச்சிருக்கும். அதே மாதிரி தாய் செல்வம் வந்து 2022 அது 2021 வரைக்கும் நடந்துச்சு. 2022 அதோட சீசன் 2 எடுக்கிறாங்க. அப்போ எல்லாரையுமே புதுசாக போடணும் அப்படின்னு யோசிக்கும் போது திரவியத்தை மட்டும் நம்ம அப்படியே போடுவோம். ஏன்னா பவித்ராக்கு அந்த டைமில் வேற ஒரு சீரியல் இருந்தனால அவங்க அதில் நடிக்க முடியல. அதனால ஸ்வாதியை வச்சு அடுத்த சீசன் 2 ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேபி, சித்தார்த் இவங்கெல்லாம் அதில் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் பாதியில் தாய் செல்வம் இறந்துட்டாரு. மனோஜ்குமார் அந்த சீரியலை டைரக்ட் பண்ணார். அந்த சீரியலும் மக்கள் மத்தியில் ரொம்பவே நல்லா ரீச் ஆச்சு. செந்தூர பூவேல இவர் கொஞ்சம் சீன்ஸ் மட்டும் வந்திருப்பாரு, அன்புன்னு ஹீரோயினோட லவ்வராக. அப்புறம் பாதியிலே இறந்து போயிடுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த லாக்டவுன் டைமில் வந்து குளோபல் வில்லேஜஸோட யூடியூப் சேனலில் வந்து லாக்டவுன் மேட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கொஞ்சம் பேர் செலிப்ரிட்டிஸை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் ரித்துவும் இவரும் வந்து கலந்துட்டுருப்பாங்க. ஸோ ரித்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவருக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இவருக்கு வந்து கல்யாணமே ஆகலை அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை வந்ததுக்கப்புறம் தான் இவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை வேற இருக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு வந்து தெரிய வந்திருக்கு. இப்போது வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலில் ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்ருக்காரு. கிட்டத்தட்ட டோனி அவருக்கு பிடிக்குங்கிறதுனால அவரோட லுக்கு எல்லாமே டோனி எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி நம்மளோட லுக்கு, ஆட்டிடியூட் எல்லாத்தையுமே இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா?
ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போது உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25லேருந்து 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.